பாடியா உன் மகள் தானே கட்டி கொண்டு வா அடிக்கூடாது பாடிக்கிறது தாம்பலா வாங்கி யார் வச்சிருக்காங்க அதற்காக ஆட்டுக்கார முட்டி வகரா ஓஹோ அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆட்டுக்கார முட்டி வகரா ஆமா சேர்ந்து நாடகம் வச்சுள்ள அதற்காக ஒரு 20 நாடகம் தம்பி நாங்களா தெருக்கூத்தாடிகள் நாடக நடிகர் தெருக்கூத்தாடிகள் நாடகக்காரன் வேற என்ன ஆட்டுக்காரன் நான் வாங்கி திட்ட வந்து ஊர்ல பின்ன எவ்வளோ பையா எல்லாம் ஊர் சோதனை கம்யூனிட்டி பசங்களா பின்ன ஆட்டக்காரன் சொன்னா ஆமா உனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல மதனாருக்கு ஒண்ணு இல்ல ஆட்டக்காரங்களா ஆட்டுக்காரன் மொத்தம் நீங்க மொத்தம் 16 பேருடா 16 பேர் ஆமா 16 கேட்ட நாளை குறிக்கிறது ஓஹோ அதனால ஐவர் பையன் வாயில் முழுக போய் சேரப்படும் 16 என்பது 16 பேர் கேட்ட நாளை குறிக்கிறது அது ஒரு ஆளு ஒரு சால 16 கேட்ட நாள் நீங்க ராஜேஷ்மான் சொன்னாரு ஒரு பரிசீலனை சொல்லிட்டு அதனால 15 போறா ஆமாடா அத சேர்த்து தான் பழக்கம் அதனால அண்ணே கம்பெனி ஒரு ஆளா வருகிறேன் வருவது உண்மையா இருந்தா முதலாக யார் வணங்குறோம் யார் வேண்டாம் யார் படி வேண்டாம் தப்பு இல்ல ஆமாண்ணா மச்சான் உமா திருத்தமா பேசுறேன் பௌத்துக்கு என்ன தின்ற தீட்டு வர ஜோடியா பையன் தின்னு அப்பதான் கொரோனா வராது இருக்கும் இப்ப என்ன மாத்திக்கிறாங்களாம் என்ன நீ திருத்தல வந்துறான் உனக்கு தெரியல அண்ணே அதனால தம்பி நீ கம்பெனிக்கு வரணும் உண்மையா இருந்தா 2018 மடத்து முக்கந்தாரியா பரப்பு கடவுளுக்கும் பார்வதி அம்மனுக்கும் சொன்னாகிய விநாயகமூர்த்தி சோதனை செய்தா பிறகு நாடகம் மாதா பிதா குரு அதே தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அவ இருக்கும்படியான தெய்வத்தை எல்லாம் வணங்கின பிறகு உனக்கு வந்துதா வந்து காசு கொடுத்தது கிடையாது காட்சி கொடுத்தது கிடையாது அப்படி சொல்ற எப்படி போவா இருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா என்று சொல்லக்கூடிய தெய்வம் நாகேட்டல் தெய்வம் இருக்கிறது பேசக்கூடிய தெய்வம் இருக்குவா இந்த தெய்வம் காம்பட்டு பாண்டியா இந்த கடிகாரன் நல்லா ஆடினானோ ஆடவில்லையா சொல்லக்கூடிய தெய்வம் இந்த தெய்வம் இவங்களை வணங்கலாம் பேசக்கூடிய தெய்வம் தான் இவங்களை வணங்கினால் பிறகு நாடகம் தான் விளக்க வேண்டும். நீ நடத்தக்கூடிய நாடகம் நாடக வாத்தியார் வருவார், அன்னவரால் கதை தொடரும். வணக்கம் ஐயா. வணக்கம் சபையோருக்கு வணக்கம். வணக்கம். திருநீருக்கு உயிர் காக்க தீர வேண்டும். தீர வேண்டாம். தேசமெங்கும் திரும்புவதற்கு அடக்க வேண்டும். திரவியங்கள் உடையவர்க்கு பதனம் வேண்டும். சிறு குழந்தை விளையாட மண்ணு வேண்டும். மணல் வேண்டும். ஆமா, இது சாதாரணமான கிடையாது.
ஐந்தாவது வனத்தில் தைந்திய வனம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வனத்தில் இந்த ஐந்தாவது வனத்தில் துர்ச்சடை புருஷனா இருக்கக்கூடிய தைந்தவனாகப்பட்டவன் துரியோதனனுடைய கட்டளை என்ன? திரௌபதியை கொண்டு வந்து கொடுத்ததே உண்டானால் பிரதி பாகத்தை கொடுப்பேன் அப்படி என்று பறைசாட்டுகிறார். உலக நாடெல்லாம் அங்கம் அங்கம் கலிங்கம் காஷ்மீர் சீனா சிந்தி விச்ச விராட சேர சோழ பாண்டியம் கேகயம் நேபாளம் கொந்தளம் பல்லவம் தமிழகம் கேரளம் ஆந்திரம் இப்படி சொல்லக்கூடிய பற்பல நாட்டுக்கெல்லாம் நிவேதத்தை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது ஒருவருமே வருவது கிடையாது. ஏனென்றால் காரணம் உலக மாதா திரௌபதியாகப்பட்டவள் ஐவருக்குரிய மங்கைக்கரசி. அத்தோடு ஒருவருடைய அங்கத்தில் பிறக்காமல் வன்னி என்னும் நெருப்பினில் பிறந்தவள் அந்த உலக மாதா திரௌபதி என்னும் பாஞ்சாலி. அவளை தீண்ட முடியுமா? அவளை கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். ஆனால் அங்க இருக்கக்கூடியது யாரு? 5 பஞ்சபூதத்திற்கு ஒப்பாகிய அந்த பாண்டவாள் புடைசூழ இருக்கின்றார்கள். ஆரண்யம் என்னும் கானகத்தில் பாண்டவாள் என்னும் ஐவர்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர் புடைசூழ பாதுகாப்போடு இருக்கிறார். அதையே பார்த்து எல்லாம் பயந்திருக்கிறார். முடியாதையா முடியாது, நீ கொடுக்கக்கூடிய நாடு எனக்கு தேவை கிடையாது அப்படி என்று துரியனுடைய அந்த வார்த்தையை கேட்டு பின்புறமாக தங்கியிருந்தவர்கள் பல நாட்டு அரசர்கள். அதுல துணிச்சலா வந்தவன் யாரு? துரியோதனாதிகளுடைய உடன் பிறந்த சகோதரி கடைசியான பெண் துர்ச்சடையுடைய கணவன் சிந்தி தேசத்தை ஆளக்கூடியவன் தைந்தவன் வருகிறான். நாட்டாசை யாரையா விட்டுச்சு? பணாசை யாரை விட்டுச்சு? ஐயா மைத்துனா, திரௌபதியை கொண்டு வந்து உன்னிடத்தில் நான் சேர்க்கிறேன், எனக்கு பிரதிபாகத்தை கொடுத்து விடு அப்படி என்று கேட்க அவன் ஆக்கியாப்பனை ஏற்றி திரௌபதியை கொண்டு வந்தால் மைத்துனா அவனுக்கு நான் கொடுக்க தயார். அவனுக்கு என்னன்னா தம்பி, இந்த பிரதிபாகம் நம்ம தங்கச்சி புருஷங்கிட்ட போனா ஒரு காலம் அவனையே கொண்டுட்டா கூட தங்கச்சி நம்ம வீட்டுல வச்சுக்கலாம், நம்ம ராஜதந்திரம். அப்படி என்று துரியார் ஒரு நல்ல ஒரு மீண்டும் நம்மளுக்கே வந்துரும் அப்படின்ற ஒரு அசுவமான ஒரு குணத்தால் அந்த பாதகனை அனுப்புகிறான். தைந்தவன் புறப்படும் போது அப்ப நிகழ்ந்தது என்ன? பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவர்கள் 4 பேர்களும் 4 திசைக்காக காய்கனிகளை பறிக்க சென்று விட்டார். அப்போது இருப்பது யாரு? தர்மர். அந்த பாத்திரையில் இருப்பது தர்மர். அவரும் என்ன செய்தார்? உதயகாலம் ஆட்சி சூரிய பகவான் வந்து விட்டார். சந்தியாவந்தனம் முடிக்க போனோம். பாஞ்சாலியை தனியாக விடுத்துவிட்டு, அம்மா பாஞ்சாலி பர்ணவியில் இரு, இந்த 5வது வனத்தில் அதாவது தைந்திய வனம் சொல்றது நல்லா கேட்டுங்க. எல்லாம் கேட்டுங்க. அது 5வது வனம் என்று சொல்லக்கூடியது. சைந்தவம் போய் திரௌபதி போனதுனால சைந்தவம் வணங்கியாது. அது உண்மையான பேரு சைந்திய வனம். சைந்திய வனம் என்றால் அங்க சைந்திய மகாமுனிவர் என்று சொல்லக்கூடியவர் வாழும் வனம். அதை நம்ம நாளடைவில் கூத்துக்கார் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5வது முதல் வனம் சூரிய வனம், 2வது ராமரிஷி வனம், 3வது மூர்க்க மகாரிஷி வனம், 4வது கால மகாரிஷி வனம், 5வது சைந்திய வனம். அந்த சைந்திய வனத்தை மாற்றி சைந்தவ வனம். அதுதான் தப்பு. சைந்திய வனம். அப்ப சைந்தவனாகப்பட்டவன் என்ன செய்கிறான்? திரௌபதியை களவாடி வருவதற்காக புறப்படுகிறான். அப்ப தர்மர் வந்துட்டு சந்தியாவந்தனம் முடிக்க போயிட்டாரு. 4 பேரும் 4 திசை காய்கனிக்கு புறப்பட்டார். பாஞ்சாலி என்னும் திரௌபதியாகப்பட்டவள் பர்ணவியை தனித்திருக்க அப்போது வரும்போது சைந்தவன் என்ன செய்கிறான்? ரதத்தை நிறுத்திவிட்டு பக்கமாக தங்கா திரௌபதா, உன்னை பார்த்து 5 ஆண்டு ஆட்சி உன்னுடைய நாத்தியா விளங்கக்கூடிய துர்ச்சடியாகப்பட்டவள் நலனை விசாரிக்க அனுப்பி வைத்தார் அப்படி என்று சொல்ல கருத்ததெல்லாம் தண்ணீர் வெளுத்ததெல்லாம் பாலில் நினைத்த திரௌபதியாகப்பட்டவள் அவரை கூப்பிட்டு பன்னகசாலையில் அமர்த்தி விட்டு, அண்ணா நீங்கள் வந்த நேரம் உங்களுடைய மச்சாமாரெல்லாம் யாரும் இல்ல, இப்ப சூரிய தேவனை வணங்கி அச்சிய பாத்திரத்தை நான் கமுத்தி நிமித்தனா தான் உணவு பாகம். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நானும் சந்தியாவந்தனம் முடிக்கணும். மூத்தவரா இருக்கக்கூடிய சந்தியாவந்தனம் முடித்த பிறகு நான் புறப்படணும். இப்ப ஏதாச்சும் வந்துட்டீங்க,
வந்துட்டீங்க. பழைய காய்கனியில் இருக்கிறது இருக்கிறது. இதை நான் உனக்கு போடுறேன் சாப்பிட தருகிறேன் என்று தெரிவித்தார். அப்படி என்று போட அப்போது என்ன செய்தார் அதை சாப்பிடும் பாண்டியாக சாப்பிட்டவர் இந்த திரௌபதியை களவாடுவதற்காக சாப்பிட்ட பிறகு புறப்படுகிறார். அப்ப என்ன செய்யறார் தான் இடுப்பில் இருக்கக்கூடிய உறைவாளை இந்த சாப்பிட்டு எரிஞ்சியை வச்சுட்டு போறாரு. எதுக்கு இதை கொண்டு வந்து கொடுக்க திரௌபதி கட்டாயம் வருவா. அப்ப அவளை கடவாளியும் போலாம் அப்படின்னு போக உடனே இந்த அம்மையார் என்ன பண்ணா காய்கறிகளை சாப்பிட்டு ரதத்தில் செல்லக்கூடிய ஐந்தவனை பார்த்து 5 பேர் கிடையாது திரௌபதியாக விட்டவர் மறந்து விட்டீரே. நீங்கள் செல்லக்கூடிய ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவம் வரும். தற்காப்புக்காக கொண்டு வந்த முறைவாள் மறந்துட்டீங்க, கொண்டு போங்க நான் கொடுக்க. அப்ப அந்த பாதகன் என்ன செய்தான்? ரதம் கிடு 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 என்று போகிறது.